ஒரு 3ஆம் அதிகாரம் முழுசையும் வாசிச்சோம். இதுல 2 காரியங்களை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இங்க இருக்கிற எபேசுல இருக்கிற அந்த சபைக்கு எழுதுறாரு. ஒண்ணு, ஆண்டவருடைய ஞானத்தினால வெளிப்பட்ட இந்த புறஜாதியினரும் ஆண்டவருடைய சமூகத்துல வர போறாங்க அப்படின்ற ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா சபைக்கு வெளிப்படுத்துறத இந்த இந்த பகுதியில நம்ம பாக்குறோம். அதே நேரத்துல ஆண்டவர் நம்மள எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்றத பத்தியும் அதை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்காக தான் இதையும் செஞ்சாரு அப்படின்றத பத்தி இந்த ரெண்டு பகுதியை பத்தி, இந்த 2 கான்செப்டை பத்தி தான் இந்த 3ஆம் அதிகாரம் குறிக்கப்பட்டிருக்குது. முதல்ல இது ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் உடனடியா இதை சொல்லல. பழைய ஏற்பாட்டுல இருந்த தீர்க்கதரிசிகளுக்கோ இல்ல இயேசுநாதர் கூடவே இருந்த 12 சீஷர்களுக்கும் இமிடியேட்டா ஆண்டவர் இதை சொல்லல. இதை எனக்காக சொல்றதுக்காக ஆண்டவர் டிலே பண்ணி வச்சாரு. அதுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன், அதுக்காக நான் நன்றி சொல்றேன். ஏன் நன்றி சொல்றேன்னா, மற்ற எல்லா யூதர்களுமே என்ன நினைச்சாங்கன்னா, இயேசுநாதர் வரப்போகிற இந்த மேசியா இருக்கிற அந்த மேசியா வெறும் யூதர்களுக்கான கடவுளா இருக்க போறாரு, சபையில இருக்கிறவங்களும் வெறும் யூதர்களா தான் இருக்க போறாங்கன்னு நம்பினாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஆங்கிலத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க, தமிழ்ல அது 8ஆம் வசனத்துல இருக்குது. ஆங்கிலத்துல 6ஆம் வசனம். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, மற்ற எவ்வளவு பேர் என்னை விட தகுதியா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இயேசுநாதர் கூட நேரடியா 3 வருஷம் ஊழியத்துல இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் இல்லாம இந்த சிறியவனா இருக்கிற எனக்கு இந்த கிருபை அளிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அவர் இதை ஒருவேளை இதை அவர் எழுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்திருக்க முடியாது, நம்மளுக்கெல்லாம் இந்த ரட்சிப்பு கிடையாது. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை உபயோகிச்சு இல்லைன்னா நம்ம எல்லாம் இந்த உயிருள்ள தேவனை பின்பற்றி இருக்க முடியாது. அவர் வெறும் யூதர்களுக்கான கடவுளாவே இருந்துட்டு இருப்பார் கடைசி வரலும். புறஜாதியா இருக்கிற நமக்கு அவர் கடவுளா மாறினதே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமா தான். அப்போஸ்தலர்கள் இந்தியா கூட வந்தாங்க, தோமா வந்தாரு, நிறைய தேசங்களுக்கு 12 சீஷர்களும் 11 சீஷர்களும் போனாங்க. ஆனாலும் புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்ப வந்துச்சுன்னா, பவுல் எழுதின இந்த லெட்டர்ஸ் மூலியமா தான், இந்த ரிட்டன் எவிடன்ஸ்ல தான், எழுதப்பட்ட இந்த ஒரு வாக்கியங்கள்னாலதான் நம்மளுக்கு புரியுது நம்மளும் கூட எங்க போலாம், இந்த பரலோகத்துக்கு போறது அப்புறம் நம்ம கூட இந்த ஜீவனுள்ள தேவன் கிட்ட போலான்றது. பழைய ஏற்பாடுன்னு படி பார்க்கும்போது யூதர்களை ரட்சிக்கத்தான் ஆண்டு வர்றாரு. பழைய ஏற்பாடுல நம்ம போன காலை ஜபத்துல பார்த்தோம்ல, சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல, ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குதுங்களா? ஓகே, சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் போன 40 நாள் பிரேயர்ல போன வருஷம் நம்ம தியானிக்கும் போது அதுல இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேலை ஆண்டவர் தண்டிப்பார் எப்போ, அவங்க ஆண்டவரை மறக்கும் போது, ஆண்டவர் கிட்ட திருப்பி வரும்போது சேர்த்துப்பார், ஆண்டவர் அவங்களை நேசிக்கிறார். இதை பத்தியே முழு பழைய ஏற்பாடும் இருக்குது. புறஜாதியார் பத்தி எதுவுமே இல்லை. ஆண்டவர் அவங்களை எப்படி தண்டிப்பாருன்றது மாத்திரம் தான் இருக்குது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தை வெறுக்கதான் நான் வந்தேன், பாவியை வெறுக்க இல்ல. உலகத்துல மற்ற சோ கால்டு கடவுளுங்களுக்கும் ஏசப்பாக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னன்னா, எந்த இதிகாசத்தை நம்ம படிச்சாலும் அசுரனை அழிக்கிறதுக்கு அவங்க கடவுள் வந்தாருன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. தீயவர்களை அழிக்கிறதுக்காக கடவுள் இறங்கி வந்தாரு அப்படின்னு. ஆனா தீயவனை நேசிக்கிறதுக்காக, தீமையை ஒழிக்கிறதுக்காக ஏசப்பா வந்தார். இது வேண்டிதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவர் பாவியை வெறுக்கவில்லை, பாவத்தை வெறுத்தார். பாவியை அவர் வெறுத்திருந்தா நம்ம எல்லாம் தகுதிவான்களா இருக்க முடியாது, இங்க இருக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் தகுதி இல்லை. ஆனா அவர் பாவத்தை வெறுத்து பாவியாக நம்மளை நேசிச்சார். அது இந்த இடத்துல ரகசியமா இருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுது. 6ஆம் வசனத்தை இங்கிலீஷ்ல என்னன்னு கொடுத்திருக்கிறாருன்னா, that the Gentiles should be fellow heirs. 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த புறஜாதியார்கள் இருக்கிறாங்க பாருங்க, இந்த தமிழ்ல இந்த வசனம் அப்படியே 8ஆம் வசனத்துக்கு போயிட்டு இருக்குது. 6ஆம் வசனத்துல புறஜாதியார்கள் இயேசுநாதரோடு கூட இருக்கிற உடன் சுதந்திரவாளிகள்னு சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன உடன் சுதந்திரவாளிகள்னா, பிதாவுக்கு 2 பசங்க, அவரோட மூத்த குமாரன் அவரோட வார்த்தையானவர். பிதா தான் எல்லாத்துக்கும் சொத்துக்கு சம்பந்தம், எல்லா சொத்துக்கும் அவர் தான் எஜமான் இல்ல. அந்த பிதாவுக்கு ஃபர்ஸ்ட் மகன் யாருன்னா அவரோட வார்த்தையானவர். நம்ம எல்லாம் 2வது பசங்க. அவருக்கு கொடுக்கிற சொத்துல நம்மளுக்கு பங்கு சேர்த்துக்கினாராம் இந்த வசனத்தின் படி. We became legal heirs with Christ. ஆண்டவருக்கு வாரிசா மாறிட்டுமா நம்ம. கிறிஸ்துவுக்கு என்ன சொத்தெல்லாம் இருக்குதோ அந்த சொத்துக்கு நம்மளுக்கும் பங்கு வச்சாராம் பிதா. அதுதான் இந்த இடத்துல குறிச்சிருக்கிறார்.
புறஜாதியா இருக்கிறவங்க கூட இயேசுநாதரின் நாமத்துல விசுவாசம் வச்ச உடனே அவர் கூட சேர்ந்து நமக்கும் அவருடைய சொத்துல, பிதாவினுடைய சொத்துல நம்மளுக்கு பங்கு வந்துச்சு. பங்கு கிடைக்கும்படியா நம்மளுக்கு கூட்டின்னு போய் சேர்த்தாராம். இதை விட பெரிய பாக்கியம் எதுவும் கிடையாது. எனக்கு அவருடைய பொருளாதார ஆசீர்வாதம் வேணாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3 பேர் இருக்கிற அந்த குடும்பத்துல 4வதா என்ன சேர்த்துக்கினாரு பாருங்க. அதுவும் மகனா சேர்த்துக்கினாரு பாருங்க. அதோட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. அந்த பாக்கியத்தை பத்தி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இத மற்றவர்களுக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடி என் மூலியமா எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷமும் படுறார். சரி, இப்ப பெற்றுக்கொண்டோம், நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு. ஆண்டவர் நம்மள அவருடைய குடும்பத்துல, அந்த பரிசுத்த குடும்பத்துல நம்மையும் சேர்த்துக்கிட்டாரு. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மற்றவங்களை சேர்த்துக்கணும். நிறைய நேரத்துல நம்ம இந்த விஷயத்துல செல்ஃபிஷா இருந்துடுறோம். யாருக்கு தான் பிடிக்கும் சொத்து, அவங்க சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு? இப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு 10 கோடி சொத்து இருக்குதுன்னு வைங்களேன், அது 2 பங்கா போட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். மற்ற டைம்ல எல்லாம் பைபிள் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா சொத்து பிரிக்கிறதுன்னு வந்துட்டா என் சேஷ்ட புத்திர பாகம் எங்கன்னு கேட்குவேன். வசனத்தின் படி பார்க்கும்போது 3 பங்கா போடணும். அப்பாவுக்கு 1 பங்கு, 2 பசங்களுக்கு 2 பங்காச்சா, அப்பா பங்கு மூத்த பையனுக்கு வரணும். கண்டிப்பா கேட்குவேன், ஜோசப் மத்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுன்னா தெரியாது, ஆனா சொத்து பிரிக்கிறதுன்னு வந்துட்டா என்ன கேட்குவேன்? என் பங்கு எங்க? அந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் நடந்துக்கிறோம். எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமா கொடுத்தாலும் இத அறியாதவங்களுக்கு நம்ம போய் சொல்ல மாட்டோம் பாருங்களேன். அவங்களும் அந்த கிருபையில பங்கு பெற்றுக்கணும்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன். நம்ம சபைக்கு வர பாதி பேரே இங்க இல்லை. இப்போ இதுல எங்க சபைக்கு வராதவங்க கிட்ட சொல்லி கூட்டின்னு வருது? அப்படி நம்ம நிர்விசாரமா இருக்க கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் இத ரகசியம்னு நம்மளுக்கு சொல்றதே இந்த ரகசியத்தை நம்ம போய் வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபையில எல்லாருக்குமே பங்கு வரணுன்றதுக்காக தான் இதை நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். இதை பத்தி சொல்லிட்டு அதே நேரத்துல அடுத்த பகுதி பார்த்தோம்னா 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். அடுத்த வசனம். ஆமென். இது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்ற அந்த அன்பினுடைய உயரமும் அகலமும் நீளமும் ஆழமும், இது 4த்தையுமே 4 டைரக்ஷன்லயும் 4 திக்குலயுமே அவர் நம்மளை எவ்வளவு அதிகமா நேசிக்கிறாருன்றத புரிஞ்சு கொள்ளும்படியா இந்த செயல் அவர் செஞ்சாருன்ட்டு. ஒருவேளை ஆண்டவரோட அன்பு ஒரு கிணறுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவரோட அன்பு ஒரு கிணறு. அந்த கிணறுனோட ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு என் வாழ்நாள் முழுசும் நான் எவ்வளோ டீப்பா எவ்வளோ ஆழமா நான் நீச்சல் அடிச்சுன்னு போனாலும் அதனுடைய அடிமட்டத்துக்கு நான் போவே முடியாது. என் வாழ்நாள் முழுசும், ஒருவேளை நான் எனக்கு இப்போ 26 வயசு, நான் ஒரு 100 வயசு வரல இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 74 வருஷமும் நான் டீப்பா நீச்சல் அடிச்சுனே போனேன்னாலும் அதனுடைய ஆழத்துக்கு, அதனுடைய முடிவுக்கு நான் போவே முடியாது. அவ்வளோ ஆழமா நான் நேசிக்கிறேன். அந்த ஆண்டவரோட அன்புக்கு மேல போய் நின்று பார்க்கலான்ட்டு நான் அதை உயரத்துக்கு ஏறி போனேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி தூரம் கூட என்னால போயிருக்க முடியாது. 74 வருஷத்துல எண்டுக்கு போயிடலாம், கடைசியில இருந்து பார்க்கலான்ட்டு 2 டைரக்ஷன், எந்த டைரக்ஷன்ல நான் போனாலும் கடைசி வரலாம் அங்க நான் பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஆழமாய், அவ்வளவு உயரமாய், அவ்வளவு நீளமாய் என்ன நேசிக்கிறார். என்னன்னா உங்களேரும் கூட நேசிக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாதான் நம்ம எல்லாருமே அவர் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறார். இந்த பழைய ஏற்பாடின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார். அவங்களுக்கு அதுல பெருமை. நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார் மாத்திரம்தான் பரலோகத்துல இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா ஆண்டவர் என்ன யோசிச்சாரு தெரியுங்களா? ஆதாம படைச்சது நானு, ஆதாம் சரீரத்துல இருந்து ஏவால படைச்சது நானு, ஒரே சரீரத்துல இருந்து நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அது நான் வேற ஆபிரகாம மாத்திரம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது? நீ ஆபிரகாமின் வம்சத்தாருன்றதுக்காக இல்ல, இந்த ஒரே சரீரத்துல இருந்து வந்த நாம் மறுபடியும் ஒரு சரீரத்தினால பாவம் பண்ணி படைந்தோம். அந்த ஒரு சரீரம் ஏசப்பாவனோட சரீரம். இந்த சரீரத்து மேல விசுவாசம் வைக்கிறவங்க எல்லாம் வரலான்ட்டார். இப்ப கூட யூதர்கள் இதை ஏத்துக்கிறதே இல்லை தெரியுமா? யூதர்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, நாங்க ஒண்டிதான் ஆண்டவருடைய சந்ததி, மத்தவங்க எல்லாம் புறஜாதியார். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுமே நான் படைச்சவங்க தானே,
அவங்க பண்ற பாவத்தை நான் வெறுக்கிறேன், ஆனா பாவியாக இருந்தாலும் அவங்கள நான் நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அவ்வளவு பெரிய அன்பு இது. இந்த அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு மைண்ட் பத்தாது. இந்த குருவி மூலிக்கு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாருன்றதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா ரோமர் ஆண்டவர் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இது ஒரு பெரிய ரகசியம். என்ன அந்த ரகசியம்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரிச்சார். பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, நாம் இன்னும் பாவிகள், while we were still sinners, நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக அவர் மரிச்சார். அவ்வளவா நம்மளை நேசிச்சார். சின்ன பையனா இருக்கும் போது வீட்டுல ஒரு போட்டோ இருந்துச்சு. அது பெயிண்ட் அடிக்கும் போது அதை உடச்சிட்டாங்கன்னு அப்படியே தூக்கி போட்டாங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிலுவையில இயேசுநாதர் தொங்கின்னு இருக்காரு. சிலுவையில இயேசுநாதர் தொங்கின்னு இருக்கும்போது அவரோட கடைசி சொட்டு ரத்தம் வந்து இங்க இருந்து சிந்தின்னு இருக்குது. கீழே ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையனுக்கு எதை பத்தியும் தெரியல. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்க? how much do you love me? என்ன நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ஏசப்பா வந்து, நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லி அவரோட சரீரத்துல இருந்து கடைசி சொட்டு ரத்தத்தை விட்டாராம். ஐ லவ் யூ திஸ் மச், நான் இவ்வளவு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி என் சரீரத்துல இருக்கிற கடைசி ரத்தம் கூட உனக்காக தான். இவ்வளவா நம்மளை யாராவது நேசிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கணவனின் அன்போ, மனைவியின் அன்போ, சகோதரர், ஃப்ரெண்ட்ஸினோட அன்பு இவ்வளவு பேசுறோம்னு நினைக்கிறீங்களா? இவங்க எல்லாரோட அன்பை பார்க்கிலும் அதிகமா அவர் நேசிக்கிறார். ஆண்டோட அன்பை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னும் போது அவருக்கு நிகரா நம்ம அவரை நேசிக்க முடியுமா? நோ. பட் இது ஒரு வாக்குத்தத்தத்தின் ஆராதனையா இருக்கணும்னு நான் விரும்புறேன். 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆமென். 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, now to him who is able to do exceedingly abundantly above all that we ask or think according to the power that works in us. திருப்பியும் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சுங்க 20ஆம் வசனத்தை. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்குள்ள ஒரு இது வச்சிருக்காரு பாருங்க, வல்லமை வச்சிருக்காரு பாருங்க, பரிசுத்தாவி வச்சிருக்காரு பாருங்க. அவருடைய வல்லமையின்படி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதுக்கும் என்ன பண்றாரு? அவரு மிகவும் அதிகமாய் நமக்கு நன்மை செய்யறாராம். நம்ம கேட்கறத விட அதிகமா நன்மை செய்யறாரு. ஓகே, இன்னைக்கு காதால எத்தனை பேர் ஜபத்தோட எந்திரிச்சிங்க? காத்தால ஏஞ்சுன்னு எத்தனை பேர் ஜபம் பண்ணீங்க? ஹாப்பி ஃபார் யூ கைஸ். பாருங்க, காத்தால ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்துக்கிறீங்க. எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா நீங்கெல்லாம்? நிறைய பேர் காத்தால ஏஞ்சோன்னு போன் தேடுறாங்க, டிவி போடுறாங்க, தண்ணி வந்துச்சான்னு போய் குடம்லாம் செக் பண்றாங்க. நிறைய பேர் ஆண்டுகிட்ட பேசுறதே இல்லை. ஆனா நீங்க காத்தால ஏஞ்சோன்னு உலகத்திலே பவர்ஃபுல் ஆள்கிட்ட பேசிட்டு வந்துக்கிறீங்க. நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? எத்தனை பேரு ஆண்டரே என் ஹார்ட் கரெக்டா வேலை செய்யணும், என் குடல் கரெக்டா வேலை செய்யணும், என் லங்ஸ் கிட்னி எல்லாம் கரெக்டா வேலை செய்யணும், இதெல்லாம் யாரு எத்தனை பேர் ஜம்ப் பண்ணீங்க காத்தால? மேயா பண்ணீங்களா? சூப்பர். ஓகே, பரிசுத்தம் இல்ல, குடல் வேலை செய்யணும் செய்யல. ஒரு உறுப்பு பேரையும் சொல்லி அது கரெக்டா வேலை செய்யணும்னு ஜெபம் பண்ணீங்களா? பித்தப்பை கரெக்டா வேலை செய்யணும்னு ஜெபம் பண்ணீங்களா? ஒரு வேலை கிட்னி ஸ்டோன் இருந்தா ஆண்டவரே அந்த கிட்னி ஸ்டோனை சரிப்படுத்துங்க. ஒரு பிரச்சனை வந்த உறுப்பு பேரை சொல்லி அந்த பிரச்சனையை சரிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். எல்லா உறுப்பு பேரை சொல்லி ஜெபம் பண்றோமா? எப்பவுமே ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, கடன் பிரச்சனை நீக்குங்கன்ட்டு பிரச்சனையை சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம வேண்டி கொள்ளாதவைகளுக்கான பதிலும் அவர் தராரு இல்ல. நான் என் இருதயத்துக்காக ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என் இருதயம் எனக்கு ஹார்ட் வலிக்குது, வீக் ஆகுது, இது எனக்கு பலப்படுத்துங்கன்னு நான் ஜெபம் பண்ணல. ஆனா அது பலவீனப்படாம அது பலத்தோட அவரே பார்த்துக்கினார். என் குடல் கரெக்டா வேலை செய்யணும்னு நான் ஜெபம் பண்ணல, என் குடலை கரெக்டா வேலை செய்ய வைக்கிறார். என் வயிற்றை கரெக்டா வேலை செய்ய வைக்கிறார். லிவர், கிட்னி, என்னென்ன உறுப்புகள் இருக்குது, என் கை, கால், என்னென்ன உறுப்புகள் இருக்குதோ எல்லா உறுப்புகளும் நான் கேட்காமலே அதெல்லாம் கரெக்டா வேலை செய்யறதுக்கு அவருக்கு கிருபை செய்யுது. அதான் என்னன்னு இருக்குதுன்னா, நான் வேண்டிக் கொள்ளுகிறதும் நினைக்கிறதுக்கும் அதிகமாயி, நான் அதை கேட்க மறந்துட்டாலும் நான் நினைக்கிறத விட அதிகமா அவர் எனக்காக நன்மை செய்யறாரு. சோ இதுதான் இன்னைக்கான வாக்கு தத்துவம். வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்குதுன்னா இது இன்னைக்கான வாக்கு தத்துவம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமா அவர் என்ன செய்யறாரு? நம்மளுக்கு
கிரியை செய்கிறார். நம்ம வாழ்க்கையில அவர் கிரியை செய்கிறார். நீங்க ஒருவேளை இன்னைக்கெல்லாம் நான் தனியா இருக்குவேன், இன்னைக்கெல்லாம் என் கூட யார் இருக்குவாங்க தெரியலன்னு நினைக்கிறீங்கன்னா, அவர் எப்பவுமே உங்க கூட இருக்கிறார். இது நீங்க இன்னைக்கு படிச்சாலும் உண்மைதான், நாளைக்கு படிச்சாலும் உண்மைதான். ஆண்டவரோட வார்த்தையை பத்தி மாத்திரம் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் என்ன செய்வேன். எத்தனை பேருக்கு சிக்கன் பிடிக்கும்? நிறைய பேருக்கு. ரெண்டு பீஃப் பிடிக்கும். ஓகே, இதுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியா? ஓகே, நம்ம ஒரு முறை பீஃப் நல்லா ஒரு 2 கிலோ நல்லா சாப்பிட்றோம்பா. 2 கிலோ பீஃப் சாப்பிட்றோம். இதுக்கப்புறம் வாழ்நாள்ல பீஃபே சாப்பிட மாட்டீங்களா? தினமும் சாப்பிடணும்னு தோணுதுல்ல. ஆனா வசனத்தை படிக்கும் போது மாத்திரம் நம்மளுக்கு என்ன தோணும்? இது நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், திருப்பி எதுக்கு படிக்கணும்? இந்த வேத வசனத்தை பத்தி வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது டெய்லி பிரெட் தான், தினசரி நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உணவு. நீங்க படிச்சுட்ட பகுதியா இருந்தாலும் மறுபடியும் படிச்சாலும் அதுல ஒரு புது உணர்வை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வதும் நினைக்கிறதுக்கும் அதிகமா தர ஆண்டவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்ப மாட்டாரா? நீங்க அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பும் போது இன்னும் அதிகமா அவர் காண்பிக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா நம்மளுக்கு செய்கிறவரா இருக்கிறார். அப்போ இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்க எப்படி சாப்பிடும் போது சாப்பிடறதுக்காக ஒரு ஜெபம் பண்றீங்களோ, அதே போலவே தினசரி 3 வேளை பைபிள் படிங்க. அது ஒரே ஒரு வசனமா இருந்தா கூட சரி. நிறைய பேர் இந்த கேலண்டர்ல வர வசனத்தை கூட படிக்கிறது இல்லை. நம்ம கேலண்டருக்கு ஐயா குத்தாரு கேலண்டரு, அதுல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இது இந்த மாசத்துக்கு டேட் இருக்குது பாருங்க. ஒரு டேட்டுக்கு ஒரு வசனம் இருக்குது. அதாவது படிக்கிறீங்களா? எத்தனை பேர் படிக்கிறீங்க? அதே யாரும் படிக்கிறது. ஓகே, அடுத்த வருஷத்துல இருந்து கேலண்டர் டிசைன் மாத்திடலாம். இன்னும் பெருசா நல்லா இருக்கும். கேலண்டர் செவர் ஃபுல்லா வைக்கணும் நம்ம. ஓகே, பைபிள் பெருசா இருக்குது, பைபிள்ல படிக்கலாமே நம்ம. ஓகே, தினசரி வேத வாசிப்பை நம்மளுடைய வாழ்க்கையில நிரந்தரமா வச்சுக்கணும். டெய்லி வேத வாசிக்கு தான் நம்மளுக்கு உணவுன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஸோ இந்த உணவை டெய்லி உணவுன்னு சொல்றவங்க எல்லாம் இப்போ இது ஒரு சத்திய பிரமாணமாக ஆண்டவர் சொல்லுங்க. கடைசி 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. அவரோட மகிமை இங்கவே தங்கி இருக்குது. இங்க நீங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் உங்க முகங்கள் பிரகாசமா இருக்கும். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, எப்பெல்லாம் மோசே ஆண்டவரை பார்த்தாரோ, ஆண்டவரோட மகிமையை பார்த்தாரோ, நெக்ஸ்ட் 3 நாள் 4 நாளுக்கு அவரோட முகம் பிரகாசமா இருந்துச்சான். நீங்க போகும்போது ஒரு பிரகாசத்தோட போறீங்க. அந்த நம்பிக்கையோட நாளைக்கு திரும்பி வரலாம். இன்னும் அதிகமா ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவரா இருக்கார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நன்மைக்கு மூற்றும் காரணமாக நல்ல தெய்வமே இந்த கால